வீரமணி விடுதலை பத்திரிகை ஆசிரியரான லட்சணத்தை இன்றைய காணொளியில் பார்ப்போம். தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. எதுவுமே தெரியாத முட்டாளாக இருக்கிற என்னை விடுதலை பத்திரிகை ஆசிரியர் ஆக்குகிறீர்களே. நான் என்ன செய்வேன் என வீரமணி தன்னை ராமசாமி விடுதலை பத்திரிகைக்கு ஆசிரியராக நியமித்தபோது கேட்டிருக்கிறார். அதற்கு ராமசாமி அளித்த பதில் என்னவென்று பார்ப்போம். சிந்தனையாளர் ஆசிரியர் வீரமணி என்கிற தலைப்பில் 1-2-21-02 நாள் விடுதலையில் ந.க. மங்கள முருகேசன் கூறியது. தந்தை பெரியார் கடலூரில் வழக்குரைஞராக பணியாற்றியவரை கையைப் பிடித்து இழுத்து வந்து ஆம் 10 வயதில் இருந்து மேடைப் பேச்சாளராக விளங்கி அதில் தேர்ச்சியும் ஏறக்குறைய முதுமையும் தனக்கென தனி பாணி வகுத்தவரை 30 வயதிலேயே சிறிதும் முன் அனுபவம் ஏதும் இல்லாதவரை விடுதலை ஆசிரியர் என்று சிந்தாதிரிப்பேட்டை தகர கொட்டகை விடுதலை அலுவலகத்தில் வைத்தார். அந்த பட்டறிவு பெற்ற பாங்கை அவரே பலமுறை நகைச்சுவை படக் கூறியிருக்கிறார். எப்படி ஐயா, எனக்கு புதிது இது. எப்படி இப்பணியைச் செய்வேன்? என்ன எழுதுவது என்று கேட்டபோது ஐயா பெரியார் இப்படி வழிகாட்டினாராம். ஒன்றும் கவலைப்படாதே, மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு இந்து பத்திரிகையை எடுத்துக்கொள். அதில் வரும் தலையங்கத்தை எதிர்த்து எழுது, சரியாயிருக்கும் என்றாராம். அதையே பின்பற்றினேன் என்று சொன்னாராம் என்கிறது அந்த செய்தி. ஆக இந்து பத்திரிகையில் என்ன எழுதப்பட்டாலும் அதை எதிர்த்து எழுது. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும் என அண்ணாமலை படத்து ராதாரவி பாணியில் ராமசாமி கூறி இருக்கிறார். இந்த இடத்தில் ஏன், எதற்கு, எப்படி என எதையும் பகுத்தறிய வேண்டிய ராமசாமியின் பகுத்தறிவு ஊர் மேய போய்விட்டது என தான் சொல்ல வேண்டும். இல்லையென்றால் முட்டாள்தனமாக இந்து பத்திரிகை என்ன எழுதினாலும் அதை எதிர்த்து எழுது என கூறி இருக்க மாட்டார். ஏன் ராமசாமியின் இந்து என்ன எழுதினாலும் அதை எதிர்த்து எழுது என கூறியதை முட்டாள்தனம் என்கிறோம். காரணத்தோடு தான். சொந்த புத்தி வேண்டாம். ராமசாமி புத்தி தான் வேண்டும் என கூறிக்கொள்கிற வீரமணியே இன்றைக்கு தன் பகுத்தறிவு ஆசான் சொன்னதற்கு மாறாக தான் நடந்து கொள்கிறார். இந்து என்ன எழுதினாலும் அதை எதிர்த்து எழுது என ராமசாமி சத்தியம் வாங்கி கொண்டதற்கு மாறாக வீரமணியின் பத்திரிகை இப்போதெல்லாம் மவுண்ட்ரோடு மகாவிஷ்ணுவின் பத்திரிகையில் வந்ததை அப்படியே ஈயடிச்சான் காப்பி பேஸ்ட் செய்கிறது. சொந்தமாய் சிந்தித்து எழுதாமல் பார்ப்பன பத்திரிகையில் வந்ததை ஈயடிச்சான் காப்பி அடிக்கிற அளவுக்கு அவர்களின் அறிவு வறண்டு பாலைவனமாகிவிட்டதா? இந்து எழுதுவது விடுதலை பத்திரிகை பேர்வழிகளுக்கு நியாயமாக தெரிவதால் தானே அதை காபாபியடிக்கிறான். ஆனாலும் இது ராமசாமியின் பேச்சை மீறுகிற செயலில்லையா? ஏன் ராமசாமி சொன்னதையே வீரமணி மீறுகிறார்? வீரமணிக்கே தெரிந்துள்ளது இந்து என்ன எழுதினாலும் அதை எதிர்த்து எழுது என ராமசாமி கூறியது முட்டாள்தனமான கருத்து மட்டுமல்ல, அயோக்கியத்தனமான கருத்து என்று. அதனால் தான் இந்துவில் வரும் தலைசிறந்த கட்டுரைகளை எடுத்து விடுதலையில் பிரசுரித்துக் கொள்கிறார்கள். சரி, மவுண்ட்ரோடு மகாவிஷ்ணு இந்து ஏன் ராம் இன்றைக்கு திருந்திவிட்டாரா, அல்லது அன்றைக்கு ராமசாமி இந்து பற்றி கூறிய கருத்து பொய்மை நிரம்பியதாக உள்ளது என வீரமணி உணர்ந்து தன்னை தானே திருத்திக் கொண்டாரா? இந்து பத்திரிகை எப்போதும் நேர்மையாக தான் எழுதுகிறது. ஒரு பக்கம் இந்து நாளிதழில் வந்த செய்தியை பொறுக்கி எடுத்து தங்கள் பத்திரிகையில் பிரசுரித்து கொண்டே இந்து என்ன எழுதினாலும் அதை எதிர்த்து எழுது என ராமசாமி அன்றைக்கு கூறியதை இப்போதும் பிரசுரிப்பது இரண்டுங்கெட்டான் பயலின் வேலை இல்லையா? அத்தோடு இதில் இன்னும் என்ன தெரிகிறது என்றால் ராமசாமி கூறியது போல் எதனையும் கண்மூடித்தனமாக முட்டாள்தனமாக எதிர்க்கக்கூடாது என்பதனை தானே. அதிலும் ஊடகக்காரன் அவ்விதமாகவே இருக்கக்கூடாது என்பது அடிப்படை பாடம் இல்லையா? ஆனால் வீரமணி அந்த அடிப்படை விஷயத்தை கூட கற்றுக்கொள்ளவில்லை. காரணம் ராமசாமி எதையும் உருப்படியாக வீரமணிக்கு கற்றுத்தரவில்லை. அதனால் தான் வீரமணி அசிங்கமாக அசிங்கப்படுகிறார்.
ராமசாமி உண்மையான பகுத்தறிவாதியாக இருந்திருந்தால் வீரமணிக்கு என்ன மாதிரியான அறிவுரை வழங்கி இருக்க வேண்டும். உண்மையை மட்டும் எழுத வேண்டும். அதையும் நேர்மையாக எழுத வேண்டும். ஆரியம் திராவிடம் போன்றவற்றை பேசுவதற்காக உண்மையை பலியிட்டுவிடக்கூடாது என. ஆனால் அது ராமசாமியை கற்றுக்கொள்ளாத யோக்கியதை இல்லையா. அவரே கற்றுக்கொள்ள கொள்ளாததை வீரமணிக்கு எப்படி கற்றுத்தர முடியும். அதனால் கற்றுத்தரவில்லை. அதனால் வீரமணியும் மக்கு பயலாகவே இருக்கிறார். திருட்டுத்தனமென்றால் ஆரியம் திராவிடம் என மட்டும் பார், தர்மம் அதர்மம் என்று பார்க்காதே என தானே சொல்லி தந்துள்ளார். மேலும் எப்படி இந்து என்ன எழுதினாலும் அதை எதிர்த்து எழுது என ராமசாமி பாடமெடுத்தாரோ அதேபோல் திமுகவின் அயோக்கியதனங்களை மூடி மறைத்துவிடு எனவும் பாடமெடுத்ததாலேயே விடுதலை அயோக்கியதனமும் அறிவு மோசடியும் இரு கண்கள் என்கிற தாரக மந்திரத்துடன் வெளியாகிறது. இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து திமுக அரசின் பெயரை காப்பாற்ற இன்றைக்கு நடக்கிற எந்த குற்றச்செயல்களையும் தம் பத்திரிகையில் பிரசுரிக்காமல் தன்னையும் ஏமாற்றி ஊராரையும் ஏமாற்றுகிற இழிவான அறிவை கொண்டிருக்கிறாரே வீரமணி. இப்போது நம் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளான் தனியார் பள்ளி நடத்தும் திமுகவை சேர்ந்த நபர். இந்த செய்தி இந்துவில் வந்துள்ளது. சிறுமிக்கு பாலியல் தொல்லை. திமுக கவுன்சிலர் பக்கிரிசாமி நீக்கம் என்கிற தலைப்பில் 12 ஏப்ரல் 23 இந்துவில். இப்போது வீரமணி அவர் குருநாதர் ராமசாமியின் யோசனைப்படி இந்து பத்திரிகைக்கு எதிரான மனநிலையில் பாலியல் குற்றமே நடக்கவில்லை என சொல்வார்களா. முடியாதில்லையா. ஆக ராமசாமியின் யோசனை எவ்வளவு அசிங்கமான அயோக்கியதனமாக தெரிகிறது இல்லையா. நாம் ஒரு விஷயத்தை நம் விசுவாசிகளுக்கு சொல்லித் தருகிறோம். எதிர்காலத்தில் அவை எவராலும் நகைப்புக்குரிய வகையில் அல்லது முட்டாள்தனமாக இருந்துவிடக்கூடாது என ராமசாமி சற்று கூட சிந்திக்கவில்லை. சிந்தித்திருந்தால் அத்தகையொரு மகா கேவலமான யோசனையை பகுத்தறிவு என்கிற பெயரில் கூறி இருப்பாரா. சொந்த புத்தி வேண்டாம். ராமசாமி புத்தி போதுமாம். இதுபோல் தானே சகல செய்திகளிலும் தீக்க பேர்வழிகளின் விடுதலை பத்திரிகை பேர்வழிகளின் பித்தலாட்டம் எதிரொலிக்கும். நாம் ஆசிரியர் வீரமணிக்கு சொல்வது ஒன்றே ஒன்று தான். எப்படி இந்து என்ன எழுதினாலும் அதை எதிர்த்து எழுது என ராமசாமி கூறியதை ஒரு காதில் வாங்கி மறு காது வழியே விட்டு இன்று இந்து பத்திரிகையில் வந்ததை அப்படியே ஏற்று எந்த மாற்றமும் இல்லாமல் வீரமணி நேர்மையாக பிரசுரிக்கிற அறிவை பெற்றாரோ அதேபோல் திமுக வினரே குற்றம் செய்தாலும் அதையும் நேர்மையாக பிரசுரிக்கிற அறிவையும் பெற வேண்டும் என்பதே நம் அறிவுரை. அறவுரை. அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் எனும்போது வீரமணி மட்டும் திருந்தி நேர்மையான அறிவை பெற மாட்டாரா என்ன.